வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு ஆத்திச்சூடி 10வது அடி ஒப்புரவு ஒழுகு. ஒப்புரவு என்று சொன்னால் உலக நடையை அறிந்து என்று பொருள். ஒழுகு என்றால் அந்த வழியிலே நட, அதாவது உலகத்தோடு பொருந்த நடந்து கொள். ஒப்புரவு என்பது இன்னார் இனியார் என்று பாராமல் எல்லோருக்கும் உதவி புரிந்து வாழ்வது. தமது உயிருக்கு வந்த இன்ப துன்பங்கள் எல்லா உயிர்க்கும் ஒக்கும் என்பதை அறிந்து உபகாரம் செய்து வாழ்வதே உயிர் வாழ்க்கை. அப்படி வாழாதவர் எல்லாம் உயிரோடு இருந்தாலும் செத்த பிணம் போல பயனற்றவர்களாகவே கொல்லப்படுவர் என்பதை காட்ட ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்ற யார் செத்தாருள் வைக்கப்படும் என்று வள்ளுவர் அருளிய திருக்குறளால் அறிந்து கொள்ளலாம். பிறர்க்கு வந்த துன்பம் தமக்கு வந்ததாகவே எண்ணி வாழுகின்ற பண்பினை உடையவர்கள் உள்ளதால் இந்த உலகம் உள்ளது. இல்லையேல் அது மண்ணோடு மண்ணாக போயிருக்கும் என்பதை பண்புடையார் பட்டுண்டு உலகம் அஃது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண் என்று திருவள்ளுவர் அருளிய திருக்குறள் வழி அறியலாம். ஒப்புரவுக்கு சிறந்த இலக்கணமாக முல்லைக்கு தேர் தந்த பாரிவள்ளல், மயிலுக்கு போர்வை தந்த பேகன், தனது முதுகெலும்பை இந்திரனுக்கு தந்த ததீசி போன்றோரின் வாழ்வை கொள்ளலாம். தாவி படர கொழு கொம்பு இல்லா தனி கொடி போல பாவி தனிமணம் தள்ளாடி வாடி பதைக்கின்றதே என்று கந்தர் அலங்காரத்தில் அருணகிரிநாத பெருமானும் கொம்பர் இல்லா கொடி போல் அலைந்தனன் கோமளமே வெம்புகின்றேனை விடுதி கண்டாய் என்று திருவாசகத்தில் மாணிக்க வாசக பெருமானும் அருளிச் செய்துள்ளதை சிந்திக்க வேண்டும். கொடியானது எப்போதும் ஒரு கொழு கொம்பை பற்றியே படரும். பற்றி படர்ந்து வளர்வதற்கு ஒரு கொடி இல்லாத நிலையில் அந்த ஓரறிவு உயிரானது காற்றினால் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாகும். அது எப்படிப்பட்ட துன்பமாக இருக்கும் என்பதை உணர்ந்த பாரிவள்ளல் அந்த கொடியை காப்பாற்ற வேண்டும் என்று சிந்தித்து இருந்தால் ஓர் அழகான பந்தலை இடுமாறு தனது பணியாட்களுக்கு கட்டளையிட்டு இருந்தாலே போதுமானது. எப்படி உதவலாம், எவ்வாறு உதவலாம் என்ற சிந்திப்பு கூட கொடியினுடைய துன்பத்தை வளர்ப்பதாக அமைந்துவிடும் என்பதால் தான் ஏறி வந்த தேரை நிறுத்தி சென்றான். ஒரு கொடிக்கு தேரை தந்தது அறிந்தே செய்த அறியாமை செயலாகும் என்பது தோன்றும். ஆனால் இந்த அறியாமையே சான்றோர்க்கு அழகு தருவதாகும் என்கின்றது பழமொழி 400 என்னும் நூல். முல்லைக்கு தேரும் மயிலுக்கு போர்வையும் தொல்லை அளித்தாரை கேட்டு அறிதும் சொல்லில் நெறிமடல் பூந்தாழை நீடுநீர் சேர்ப்ப அரிமடமும் சான்றோர்க்கு அணி. இதன் பொருள் நெருங்கிய மடல்களையும் பூக்களையும் உடைய தாழைகள் நிறைந்த கடற்கரையின் தலைவனே. முல்லை கொடி படர்வதற்காக தான் ஏறி வந்த தேரையே கொடுத்தான் பாரி. குளிர்காலத்திலே மயிலுக்கு போர்வையை கொடுத்தான் பேகன் என்ற வரலாற்றை கேட்டறிந்துள்ளோம். இதை பற்றி சொன்னால் அறிவிலே மடமையும் சான்றோர்க்கு அணி ஆகும். துன்பப்படுகின்ற உயிருக்கு உதவ வேண்டும் என்னும் நற்பண்பு இருந்தால் அறிவு வேலை செய்யாது, அங்கே அன்புதான் வேலை செய்யும். அன்பு தன்னலம் கருதாது, பயனையும் கருதாது. எனவே பிறர்க்கு வரும் துன்பங்களை தனக்கு வந்ததாகவே உணர்ந்து அதை போக்குகின்ற வகையில் எப்போதும் வாழ வேண்டும் என்றார் பாட்டியார். ஒப்புரவு ஒழுகு என்னும் அமுத வாக்கால் ஒழுகு என்றால் ஒழுக்கமாகவே கொள்வாயாக என்பது பொருள். ஓர் உயிர்க்கும் அபகாரம் செய்து அபகார நிந்தைப்பட்டு உழலாமல் எல்லா உயிர்க்கும் உபகாரியாக வாழ்தலை ஒழுக்கமாக கொள்ளுதல் வேண்டும். ஒப்புரவு ஒழுகு என்பது உலக நடைக்கு ஏற்ப நடந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தும் ஆத்திச்சூடி வரி ஆகும். இது உலக நடைகளை அறிந்து மற்றவர்களுக்கு உதவி செய்து ஒத்துப்போகும் நடத்தையை குறிக்கிறது. அதாவது பொதுவான உலக ஒழுக்கத்தை பின்பற்றி ஒருவருக்கொருவர் உதவி செய்து வாழ்வதே இதன் பொருளாகும். ஒப்புரவு என்ற சொல் ஒப்பு அல்லது ஒத்து என்ற சொல்லிலிருந்து உருவானது எனலாம். உலகத்தோடு ஒத்துப்போவது, உலக நடையை அறிவது, ஒருவருக்கொருவர் உதவி செய்வது போன்ற தன்மைகளை குறிக்கும். ஒழுகு என்று சொன்னால் நடந்து கொள் என்று பொருள். இங்கு உலக நடைக்கு ஏற்ப நடந்து கொள்வதை குறிக்கிறது. இந்த அடியின் முழுமையான பொருள் உலகத்தோடு பொருந்தக்கூடிய ஒழுக்கத்தை புரிந்து கொண்டு
ஒருவருக்கொருவர் உதவி செய்து ஒத்த மனப்பான்மையுடன் வாழ்வது என்பதாகும். மீண்டும் ஆத்திச்சூடி அடி ஒப்புரவு ஒழுகு. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு ஆத்திச்சூடி பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் நாளை அடுத்த அடியில் சந்திப்போம்.